என்ன சார் வேணும்? உங்க கம்பெனி ஸ்டாஃப் உமாவும் அவங்க ஹஸ்பண்ட் ரவியும் வந்தாங்களா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க சார். நாங்க உமாவோட மாமனார் மாமியார். ஆமா வந்தாங்க, இங்கதான் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் நாங்க பார்க்கணும். நாங்க ரவியோட அம்மா அப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்டு பார்க்கறேன். ம். ஹலோ மேடம், நான் செக்யூரிட்டி பேசுறேன் மேடம். சொல்லுங்க. இங்க சாரோட அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்கள உள்ள அனுப்பிட்டா மேடம்? இங்க பாருங்க, யார வேணாலும் உள்ள விடுங்க, ஆனா அவங்கள மட்டும் உள்ள விட்டுறாதீங்க. உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்றாங்க மேடம். வயசானவங்கன்னா அங்கேயே நிக்கட்டும். அவங்க யாரையும் உள்ள அனுப்ப வேணாம்னு சொல்றாங்க சார். ரவியோட அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களா? நீங்களே கேட்டுக்கிட்டு தானம்மா இருந்தீங்க. நான் தான் சொன்னேன்ல, என்ன சொன்னாங்க? யாரையும் அனுப்பாதீங்க, குறிப்பா உங்க 2 பேரையும் என்ன காரணம் சொன்னாலும் உள்ள அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் வேணா போய் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேனே. சார், அதான் அவங்க அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்களே. ஒரு 5 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது? சார், உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது சார். ஏதோ வீட்டுல பிரச்சனை, கோச்சிட்டு வந்துட்டாங்க. நீங்க கவலைப்படாம போங்க சார், காலையில வந்துருவாங்க சார். ஒரு 2 நிமிஷம் என் பையனை பார்த்துட்டு போயிடுறேன்ப்பா. சார், உங்களை உள்ள விட்டா நாளைக்கு என் வேலைக்கு பிரச்சனையாரு சார். 1008 கேள்வி கேட்பாங்க சார். அதுக்கு இல்லப்பா. அவர் சொல்றது சரிதாங்க, அவர் வேலையை அவர் செய்யறாரு. அம்மா எவ்வளவு தைரியமா இருக்காங்க, நீங்க ஏன் சார் இப்படி இருக்கீங்க? தைரியமா போங்க சார். என்னங்க, நம்ம போலாம் வாங்க. இருந்து பார்த்து கூட்டிட்டு போவோம் சீதா. சார், அப்படிலாம் இங்க இருக்க முடியாது சார். நீங்க உடனே கிளம்புங்க சார். வெளியே தானங்க நாங்க நிக்கிறோம், இங்க கூடவா நிக்க கூடாது? நிக்க கூடாது சார், நான் கேட்டை சாத்தணும். போங்க சார். வாங்க. இங்கே நிப்போம் சீதா. இப்ப எதுக்கு உங்க அம்மா அப்பா இங்க வந்திருக்காங்க? அதான் பார்க்க முடியாதுன்னு சொல்லியாச்சுல, விடு. இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கணும்ங்கற? கொஞ்ச நேரம் நின்னுட்டு போயிட போறாங்க. என் ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கற யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? இந்த நேரத்துக்கு அப்புறம் யாரு வருவாவுமா? எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பீங்களே. சரி விடுவோமா? எப்படிங்க விட முடியும்? உங்களை என் கண்ணு முன்னாடி உங்க அப்பா அரைஞ்சது என்ன அடிச்ச மாதிரி இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. சீதா, பசிக்குதா? நான் ஏதாவது வாங்கிட்டு வரவா? உங்களுக்கு பசிக்குதா? அவனை பார்த்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் எனக்கு பசிக்காது. அப்போ எனக்கு மட்டும் எப்படி பசிக்கும்? தப்பு பண்ணது நான், நீ ஏன் சாப்பிடாம இருக்கணும்? அவன் உங்களுக்கு மட்டும்தான் மகனா? எனக்கும் தானே. அவனை நீங்க அடிச்சா என்ன, நான் அடிச்சா என்ன? நீங்க செய்யறது சரியோ தப்போ, அதுல எனக்கும் சரிசமமா பங்கு இருக்கு. நீயும் ஒரு முடிவோட தான் இருக்கிற. இல்லையா பின்ன? அதுவும் ஓடி போன உங்க தங்கச்சியை சொன்னதுக்கு அவருக்கு அவ்வளவு கோவம் வருது. நானும் அவர் அப்படி நடந்துக்குவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை உமா.
செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பிள்ளையும் கெள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி வந்து நின்னுட்டு இருக்காங்க. சரி உமா, இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாத. கொஞ்ச நேரத்துல அவங்களே கிளம்பி போயிட போறாங்க. உங்களை அடிச்சது மட்டும் என் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா இந்நேரத்துக்கு நம்ம 2 பேரையும் உங்க வீட்லயே வச்சிருக்க மாட்டாரு. யாரு? உங்க அப்பா தானே, நல்லா செய்வாரு. என்ன என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரே கவலை தாங்க. என்ன? நீங்க இருந்து ரவியை கூட்டிட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படியே நின்னுகிட்டு இருப்பீங்க? அவன் வர்ற வரைக்கும். நீங்க என்ன வயசு பையனா விடிய விடிய கால் கடுக்க நிக்கிறதுக்கு? உனக்கு ஞாபகம் இருக்கா சீதா? என்ன? ரவியை கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு பெரிய ஸ்கூல்ல மறுநாள் காலையில 9 மணிக்கு தரப்போற அப்ளிகேஷனுக்கு முதல் நாள் ராத்திரி 8 மணிக்கு போய் முதல் ஆளா கியூல நின்ன. அதை விடவா? அதையெல்லாம் மறக்க முடியுமா? ரவிய முதல் நாள் ஸ்கூலுக்கு காலையில் அனுப்பிட்டு அவன் மத்தியானம் வெளியே வர்ற வரைக்கும் வெயில்ல நின்னு கூப்பிட்டு வந்த. நான் கூப்பிட்டதுக்கு கூட நீங்க வரமாட்டேன்னு சொல்லி அங்கேயே நின்னுகிட்டு இருந்தீங்க. அவன் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்து என்ன தேடினான் பாரு. அப்பவே என் கால் வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. உமா, வாங்கிட்டு இருந்த டின்னர் ஆறி போயிருக்கோம். சாப்பிட்டு படுக்கலாமா? என்ன ஆனாலும் சரி, உங்க அப்பா அம்மாவை நீங்க போய் பார்க்கவே கூடாது. என்ன நான் சொல்றது புரியுதுல்ல? ஒரு முறை திருவிழாவுல ராத்திரி முழுக்க அவனை தோள்ல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு நீங்க நின்னுகிட்டே இருந்தீங்களே. அப்பெல்லாம் இவனுக்காக வலிக்காத கால் இன்னைக்கு மட்டும் எப்படி சீதா வலிக்கும்? என்னால நீயும் கூட சேர்ந்து நிக்க வேண்டியதா போச்சு. என்னங்க மழை வரும் போல இருக்குங்க. ஆமா சீதா, நீங்க வாங்க, நம்ம மழை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போலாம். ரவி இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். சார், நீங்க இன்னும் போகலையா? என் பையனை பார்த்துட்டு தான் போவோம். ஹலோ மேடம், நான் வாட்ச்மேன் பேசுறேன் மேடம். என்ன சொல்லுங்க மேடம், மழை வர மாதிரி இருக்கு. இத சொல்லதான் கூப்பிட்டீங்களா? உங்க மாமனாரும் மாமியாரும் இன்னும் போகாம நடு ரோட்லயே நிக்கிறாங்க மேடம். என்ன? ஏங்க ஏங்க எந்திரிங்க. எந்திரிச்சு வந்து வெளியில பாருங்க. எங்க பாக்க? ஜன்னல் பக்கத்துல போய் பாருங்க. போங்க. எதுக்குமா? அங்க யாரு இருக்காங்கன்னு போய் பாருங்க. எங்க?
மழை வர மாதிரி இருக்கே உமா. இப்ப என்ன செய்யறது? ஆ, 2 கொடை எடுத்துட்டு போய் 2 பேருக்கும் நடுவுல நின்னு ஆளுக்கு ஒண்ணா புடிச்சுக்கோங்க. உமா, இவங்க இப்போதைக்கு போற மாதிரி தெரியலையே. ம், அதுக்கு என்ன செய்ய போறீங்க? எனக்கும் ஒன்றும் புரியல. ராத்திரி வந்து டார்ச்சர் பண்றாங்களே. நீங்க போய் பேசி வீட்டுக்கு அனுப்பிட்டு வாங்க. நான் மட்டும் எப்படி தனியா? உங்க அப்பா அம்மா கிட்ட பேச உங்களுக்கு முடியாதா? அதுக்கு இல்ல உமா, நேத்து அவர் அடிச்சது நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. அவர்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்ல. இப்ப நீங்க போய் பேசலனா அப்புறம் மழையில நின்னு நனைஞ்சு ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, நம்ம மேலதான் பழி விழும். ஏற்கனவே மின்னலும் இடியுமா இருக்கு, பெரிய இடியா வந்து நம்ம மேல விழுந்துற போகுது. சரி உமா. உமா, நீயும் வா. நான் எதுக்கு வரணும்? உங்க அப்பா அம்மாவை நீங்க டீல் பண்ணிக்கோங்க. எனக்கு தான் அவர் மேல கோபம் தீரலன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் உமா, புரிஞ்சுக்கோ. ஏன் இன்னும் என்னென்னலாம் செஞ்சு தொலைக்க வேண்டியது இருக்கோ, போங்க போங்க. என்னங்க, ரவி, டேய், உன்னோட கோபம் நியாயமானதான். நான் உன்னை கை நீட்டிருக்க கூடாது. எந்த ரோசம் உள்ள புள்ளையா இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பான். என்னை மன்னிச்சிடுறா ரவி. டேய், நீ பேசாம இருந்தா கூட பரவாயில்லடா. என்னை மன்னிச்சு எங்க கூட வீட்டுக்கு வாடா. ரவி, பாவண்டா அப்பா. அப்போ நான் பாவம் இல்லையா? அதான் அவர் மன்னிப்பு கேட்டுட்டாருல, கொஞ்சம் இறங்கி வாடா. சரி, நாளைக்கு காலையில வரோம். இப்ப கிளம்புங்க. டேய், நான் என்ன செஞ்சா நீ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லு. உமா, நீயாவது கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லுமா. உமா கிட்ட எதுக்குமா பேசுறீங்க? அவ என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்லடா, நீ கோவமா இருக்கியேன்னு. என்ன விட உமாவுக்கு தாமா அந்த வீட்ல அவமானம் அதிகமா நடந்திருக்கு. என்னடா? பின்ன தான் வாழ்ற வீட்ல தன்னோட புருஷனை ஒருத்தர் கை நீட்டி அடிக்கும் போது எந்த பொண்ணுதான் பார்த்துட்டு தாங்கிட்டு இருப்பா? அப்பா தானடா, ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டாரு. சரிம்மா, உன் கண்ணு முன்னாடியே அப்பாவை யாராவது அடிச்சிருந்தா உன் மனசு என்ன பாடுபடும்? என்னடா சொல்ற? விடு சீதா, அவன் சரியா தானே சொல்றான். அம்மா, என்ன மன்னிச்சிருமா. 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. நாங்க வரோம் அத்தை. ஆனா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தா எங்களால அந்த வீட்ல இருக்க முடியாது. அதை நான் இப்பவே சொல்லிட்டேன். நாங்க இருக்கிற வரைக்கும் இனி அப்படி நடக்காதுமா. என்னங்க, போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. நன்றிம்மா.
உலகத்துல அவன் பொண்டாட்டி எப்படி தாங்குறான். அத விடுங்க, எதுக்கு ஊர் உலகத்தை பத்தி பேசணும்? இங்க இந்த வீட்டுக்குள்ள உங்க தம்பி பொண்டாட்டியை எப்படி தாங்குறான்? என்ன அவன மாதிரி என்னையும் புடவை முடிச்சு வைக்க சொல்றியா? ஐயா சாமி, நீங்க புடவைய மடிக்கவும் வேணாம், வைக்கவும் வேணாம். பொண்டாட்டி ஏதோ கோவத்துல மனசு சரியில்லாம வராளே, என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. கேட்கலான்னு தான் பார்த்தேன். வாயை திறந்தா பரிசு திறக்க வேண்டி வரும்னு அப்படியே இருந்துட்டீங்க. உங்களை பத்தி தெரியாத எனக்கு. இப்ப என்ன ஏன் கோவமா இருக்குன்னு கேட்கணும் அதானே? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? கேட்ட உடனே அப்படியே எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது பாருங்க. அவ்வளவு அழகா கேக்குறீங்க. மேகலா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு நேரத்தை வீணாக்காத. சொல்லணும்னா சொல்லு, இல்லையா விட்டுரு. கடுப்ப கலப்பாத. அது சரி, நான் என்ன அவள மாதிரி பணக்கார வீட்ல இருந்தா வந்திருக்கேன் கோவப்பட்ட உடனே குடும்பத்தோட வந்து கெஞ்சிறதுக்கு? மேகலா, யார பத்தி நீ பேசிட்டு இருக்க? சும்மா நடிக்காதீங்க. அவதான் இந்த வீட்டு பணக்கார மருமக, உங்க தொம்பி பொண்டாட்டி. ஏண்டி, அவதான் இந்த வீடே வேண்டான்னு போயிட்டால, அவளை பத்தி ஏண்டி இன்னும் பேசிட்டு இருக்க? போவா போவா, வசதியா அவங்க அப்பா வீடு இருக்கு, போவா. எனக்கு என்ன இருக்கு? பாவப்பட்ட எங்க அம்மா தான் இருக்காங்க. ஹேய், உங்க அம்மா பாவமா? சொல்லு, இன்னும் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சேர்த்து சொல்லு. எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் உங்களுக்கு இடம் வாங்க ஹெல்ப் பண்ணா நல்லவங்க, இப்ப கிண்டலா இருக்குல்ல? மேகலா, இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? ரவியும் உமாவும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. நினைச்சேன், அவனுக்கு அவ்வளவுலாம் ரோசம் கிடையாத, எப்படா போனான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, உமா பின்னாடி போயிட்டான்னு நினைச்சேன், வந்துட்டானா? விட்ரி, அவன் போயிட்டானே, இனிமே வீட்டு செலவு மொத்தமும் ஏன் தலையில இருந்து விழுமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அவன் வந்துட்டான், அது வரைக்கும் சந்தோஷப்படு. ஆமா, இந்த மாசம் பணம் கொடுத்துட்டான்ல? கொடுத்துட்டான். நீங்க ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட வந்து சொல்ல வந்த பாருங்க. என்ன சொல்லணும்? போடி. பாண்டி, ஆமா பாண்டி இல்ல. பாண்டி நில்லுங்க, எங்க உள்ள போக போறீங்க? காசை வாங்கிட்டு குடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு தானே ஆகட்டா? காசு தானே, இங்கே இருங்க, வரும். பாண்டி, பாண்டி. வாணா. என்ன பாண்டியா, உன் சம்சாரம் ரொம்ப தான் ராங் காட்டுது. ஏன்னா என்னாச்சு? லோக் ஏதோ விசேஷம் சொன்னாப்புல, துட்டு கொடுத்தா இப்படிதான் வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சு டீல் பண்ணுவீங்களா? நான் ஏன் உள்ள வரக்கூடாதாப்பா? கஜா, நீயும் வீட்டுக்கு வெளியே வச்சு தானே துட்டு கொடுத்த? என்ன லோகு, வீட்டுல லேடிஸை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துனுக்குற? கஜா, துட்டு வாங்க வந்தேன்னா அதை மட்டும் பேசு. தேவையில்லாம நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வர்ற? மாமா, நீங்க எதுவும் பேசாதீங்க. அத்தை, நீங்களும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இப்ப என்ன, நீ பணம் வாங்க தானே வந்த, அதை விட்டு வீட்டுக்குள்ள வர பாக்குற? பாவப்பட்டு உதவி பண்ணா இப்படிதான் பேசுவீங்களா? யார உதவி பண்ணது? என்னமோ சும்மா கொடுத்த மாதிரி பேசுற. வட்டிக்கு தானே பணம் கொடுத்த? தோடா, உங்களுக்கு சும்மா கொண்டாந்து துட்டு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன அச்சடிச்சா வச்சுக்கிறோம்? உனக்கே தெரியுதுல்ல, வட்டிக்கு தானே வியாபாரம் பண்ற. உனக்கு வட்டி மட்டும் தான் தர முடியும், மரியாதைலாம் தர முடியாது. அத நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்தா நான் ஏன் வர போறேன்? வாங்கிட்டு கிளம்பு முதல்ல. பணம் வாங்குற சாக்குல அங்க நின்னு பாக்குறது, இங்க நின்னு முறைக்கிற வெள்ளம் வச்சுக்காத, அப்புறம் மரியாதை இருக்காது. பாண்டி, அந்த காசு எடுத்து கொடு. இந்தாண்ணா உன் காசு. என்ன பாண்டி,
எப்படியும் உனக்கு பிரச்சனை வராமலா போயிடும். அப்போ என்கிட்ட தானே வரணும். அண்ணே, அப்போ உங்க எல்லாருக்குமே நான் கடை வைக்கிறேன். டேய் டேய் கஜா இன்னா பேசுனுகிற? வெப்ப நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏய் யாருக்கிட்ட? என்ன என்னண்ணே என்ன கஜா? சின்ன பொண்ணு என்ன பேச்சு பேசுது பத்தியா? நான் உட்னா என்ன பாண்டி? நான் உன்னாண்ட காலைல 9 மணிக்கு வரேன்னு சொன்னேன்ல, நீ 8 மணிக்கா வீட்டை நான் வந்து பிரச்சனை பண்ணா? என்னது துட்டு வசூலுக்கு வந்தா பிரச்சனை பண்றேன்னு சொல்றியா? அப்படி சரி இல்ல பாண்டி, பொண்டாட்டி கொடுக்குற தைரியத்துல பேசாத. நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. பந்தை வாங்கிட்டல, முதல்ல எத்த காலி பண்ணு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்புனா